வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய சனி பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வரிசையில் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்று மீன ராசிக்கு இத்தனை நாட்களாக 12ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ஜென்ம பாவத்துக்கே வரப்போறாருங்க. அதாவது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 12ஆம் பாவகத்தில் சனி வரும்போதே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்க. 7.5 சனி 3 பாகங்களாக நடக்கும். ஒன்று முதல் 12ஆம் பாவகம், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வர்றதுங்க. 2வது ஜென்ம சனி, 3வது 2ஆம் வீட்டுக்கு சனி வர்றது. இப்போது 12ஆம் பாவத்துக்கு வந்த சனி முடிந்து இப்போது ஜென்ம சனியாக வந்திருக்குதுங்க. எனவே மீனராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கிலையும் ஈடுபடக்கூடாதுங்க. கொஞ்சம் சோம்பல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதையும் மீறி சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. வேலை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்க அந்த வேலையை விடக்கூடாது. தெரிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வேலையில் ஒரு சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்றவை காரணமாக வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எனவே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஜென்மச்சனியின் போது மீனராசி இளைஞர்கள் காதல் அது போன்ற விவகாரங்களில் ஈடுபட்டால் சங்கடம் தாங்க மிஞ்சும். ஏன்னா சனி பகவான் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடுத்தி பின்பு பிரேக்கப் மூலமாக மன சங்கடங்களை ஏற்படுத்துவாருங்க. எனவே மீனராசி இளைஞர்கள் காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. செய்யும் தொழிலில் ஒரு அளவுக்கு லாபங்கள் இருக்கதாங்க செய்யும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் ஒரு அளவுக்கு லாபம் இருக்கும். படிப்பு கொஞ்சம் மந்தமாகத்தாங்க இருக்கும். மீனராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பெண் குறையலாம். ஜென்மச்சனி காரணமாக சனியின் மந்தத்தன்மை கொஞ்சம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதனால கொஞ்சம் மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மீனராசி மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜென்மச்சனி மட்டுமல்லாமல் அடுத்து நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி மீனராசிக்கு கொஞ்சம் சாதகமாக தாங்க இருக்கு. மே மாதம் நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி இத்தனை நாட்களாக ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் இப்போது 12ஆம் பாவத்துக்கு விலக போறாருங்க. எனவே இத்தனை நாட்களாக ராகு ஜென்மத்தில் இருந்ததுனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுதுங்க. இது மட்டும் அல்லாமல்